ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலனாதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் கடற்கரையில் தாங்க. இந்த மல்லிப்பட்டத்தில் காலையில் நீங்கள் வந்து எனக்கு இந்த கடற்கரைக்கு மீன் ஏலம் எடுக்கலாம். அதே போல் மல்லிப்பட்டத்தினுடைய அருகாமையில் இருக்கிற மனோராவை காட்ட இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையான இயற்கை நனைய வைக்கிறோம் பாருங்கள். நாள் 18/7/2025 மாலை 6 மணி அளவில் தாங்க. இவர் தான் அந்த போட்டுகளுக்கான கரையில் கடிவாளம் போடக்கூடியவருங்க. வாங்க அண்ணன்ட்ட கேட்போம் இந்த படகு சவாரியை பற்றி. அண்ணா உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் மனோரா. மனோரா தான். சொல்லுங்க அண்ணா. மனோரா போட்டிங்க டிரைவர் பேசுகிறேன். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணிக்கு முடிச்சுவோம். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிப்பியா? 6 மணிக்கு முடிக்கிறேன்டா டோட்டலாக முடிச்சிடுவியா? டோட்டலாக முடிச்சிடுவோம். கடைசி ட்ரிப்பு எத்தனை மணிக்கு டிக்கெட் எடுக்கணும்? ஒரு 5:40க்கு எடுக்கணும். 5:40க்கு கடைசி டிக்கெட். சரிண்ணா. ஒரு டிக்கெட்டு எவ்வளோண்ணா? பெரியவங்களுக்கு எவ்வளவு? பெரியவங்களுக்கு, சிறியவர்களுக்கு 50 ரூபா. சிறியவங்களுக்கு 50 ரூபா. எத்தனை கிலோமீட்டர்னா போகும்? 1.5 கிலோமீட்டர் போகும். 1.5 கிலோமீட்டர் போகும். சரி, இது 2 படகு தானே? 2 படகு. சின்ன படகு 8 பேர், பெரிய படகு 25 பேர். இந்த பாருங்க, இதுதான் சின்ன படகா? இது 8 பேர் கொண்ட சின்ன படகுங்கிறாருங்க அண்ணன். அதே போல் இது பெரிய படகு 25 பேர். இது பெரிய படகு 25 பேர் போகலான்னு சொல்கிறாரு. இதான் வந்து தற்போது தஞ்சை மாவட்டத்திலேயே சுற்றுலா தலமாக திகழ்வது தாங்க உங்கள்கிட்ட காட்டுறோம். மல்லிப்பட்டினம் மனோரா பாருங்க, கலங்கரை விளக்காது. அண்ணன் சொல்லதை கேட்டீங்க. படகை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியேறிட்டாங்க. இந்த உப்பு தண்ணி பட்டா அரிக்கிறத பற்றியெல்லாம் பழுதடைந்த போட்டுங்க.